ஹலோ ஃப்ரெண்ட். இங்கே பாருங்க, கார்த்திகைக்கு விளக்கேத்தலான்னு பார்த்தா எல்லாம் கருப்பு கருப்பா பழைய விளக்கு. ஓகே, நான் புது விளக்கு தான் வாங்குவேன். டிசைன் போட்டு கலர் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்களா, ஸ்டோன்லாம் ஒட்டி, அந்த மாதிரி விளக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதுவும் சாஸ்திரத்துக்காக யூஸ் பண்ணுவேன். பாருங்க, உள்ள எல்லாம் பழைய விளக்குன்றனால எண்ணெய் பிசுக்கா இருக்கு இல்லையா. இதுக்கு ஒரு டிப்ஸை நான் சொல்கிறேன். ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். விம்மு ஜெல் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஒரு ட்ராப் போல் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிக்கட்டும். கொதிச்சோடனே எடுத்து இந்த அழுக்கான விளக்கெல்லாம் எடுத்து இதில் போட்டு வைங்க. கொஞ்சம் கொதிச்சோடனே ஆற வச்சோடனே எடுத்துட்டு சுத்தமாக தொடச்சி வச்சிங்கன்னா இந்த கருப்பெல்லாம் இருக்குல்ல, சுத்தமாக க்ளீனிங் ஆயிருக்கும். ஓகே, இதான் டிப்பு. எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. பழைய விளக்கை இது மாதிரி போட்டு எடுத்து தொடச்சி வச்சுட்டு வெயிலில் காய வச்சுட்டு நம்ம விளக்கு வைக்கும் போது ரொம்ப அழகாகவே இருக்கும். புதுசு வாங்கினாலும் பழசு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு சொல்கிறேன். ஓகே, இது அப்படியே கொஞ்ச நாள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பால்கனிக்கு போயிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுது. இது வந்து பாக்ஸில் நேற்றுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு சேஃப்டிக்காக அடியில் தட்டு வச்சு இப்படி வச்சுருக்கேன். ரொம்ப வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி தான் பெங்களூரில். கொஞ்சம் ஸ்க்ரீனை இழுத்து விட்டுக்கலாம். ஓகே, இதை பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன். இது எப்படின்னா, ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி உள்ள பாட்டில் எடுத்துக்கிட்டேன். இது வரைக்கும் மண் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கிட்டேன். கம்பி மாதிரி அடுப்பில் காமிச்சு சுற்றி இப்படி எல்லா பக்கமும் ரவுண்டாக கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு ஓட்டப்பட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மண் இது வரைக்கும் போட்டுக்கிட்டேன் நான். ஓகே, அப்புறம் இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல ஹோல் போட்டுக்கணும். இந்த 2 இடத்துலையும் கயர் மாதிரி கம்பி மாதிரி கட்டி இங்கே மாட்டி வச்சுக்கலாம். அதுக்காக தான் அந்த இது. ஓகே, இப்படி தான் இருக்குது. வாங்க தண்ணி விடலாம். இப்படி நம்ம அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மூடியை திறந்துட்டு இதில் கூட ஊற்றிக்கலாம். இப்படிதான் இருக்குது. ஓகே, ஃப்ளவர் பூத்துருக்கு பாருங்களேன், அழகாக இருக்கும். இன்னும் ஃபுல்லாக ஒரு 3 கலர் கலந்த மாதிரி இப்படி ஃபிட் பண்ணி விட்டோன்னா, அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே ஃபிட் பண்ணி விடணும். கொஞ்சம் கட் பண்ணி அப்போ வந்து சூப்பராக நமக்கு வந்து அழகாக ஒரு இது கிடைக்கும். இந்த இடத்துல நான் நெய் பாலிஷ் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், அது என்ன கலர் பூனே தெரில. அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டன் தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட். ஓ